இன்றைய தினம் பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுகிறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எள்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக தான் நான் பார்க்கின்றேன். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்து கொண்டு வருவார்கள்? மனநலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சுட்டு வருவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த வித தார்மீகமும் கிடையாது. அதோட பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வேன். இதெல்லாம் அதிமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேடை, தும்புனா விவாதம் மேடை, அது ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கு போல, முதலமைச்சா இருக்கு போல தான் பேசுறீங்க. எனக்கு எதிர்கட்சியா இருக்கு. சுமார் 8 ஆண்டு காலம் என்னை பற்றியே இந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நீங்கள் வாத மேடையில் வச்சும் பத்திரிகைகளையும் ஒளிபரப்புகளையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னை அடையாளம் காட்டிட்டீங்க. பரவாயில்ல, நன்றி. ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக பண்ணினோம், மையமாக வைத்து வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து இந்த அரசாங்கமே அதுக்கு ஒரு குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததாகத்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது அனுமதி மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாநில அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய மோசடி. அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்னியை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார். அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்தினாங்க. ஏதாவதுக்கோ வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கல? இது எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு. இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்துக்காக உழைத்தவர், அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில உறுப்பினர் ஒன்றாக சேர்ந்து ஒரு உள்துறை அமைச்சரும் கடிதம் கொடுத்தோம். அதற்காக நாங்கள் முன்னேற்பு கொடுத்தோம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வர செய்து தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கீங்க. ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று, அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதையும் இந்த பத்திரிகையிலே சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிகை வெளியிடுறீங்க. தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில்
தெளிவாக சொல்லிட்டார். உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம். ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அடிப்படை வைப்பது நீக்கப்பட்டது. இது அம்மாவுடைய கையெழுத்து. வேணால் பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் இல்லை. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுற எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா, சிலர் இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுறான்னு எனக்கு புரியல. அதோட அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டது. எதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில வேறு மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது.